கனிம வள கொலைக்கு எதிராக சட்டத்தை நீதியை காக்க போராடிய புதுக்கோட்டையை சார்ந்த ஜபர் அலி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். வேலூரிலே ஊழலுக்கு எதிராக போராடிய விட்டல்குமார் என்ற இளைஞர் கொல்லப்பட்டிருக்கின்றார். கரூரிலே சண்முகம் என்கின்ற இயற்கை சூழல் ஆர்வலர் படுகொலை செய்யப்படுகின்றார். தமிழகம் முழுவதும் இயற்கை சூழலை காப்பாற்றுவதற்காக போராடக்கூடிய ஊழலுக்கு எதிராக போராடக்கூடியவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றார்கள், மிரட்டப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். தமிழக அரசும் தமிழகத்துடைய காவல்துறையும் இதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கின்றது. சமூக ஆர்வலர்களுக்கு, தகவல் ஆர்வலர்களுக்கு, சட்டத்தின் மீது நீதியின் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தமிழகத்தில் பாதுகாப்பு இல்லாத சூழல் இருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசும் காவல்துறையும் சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு வழங்கக்கூடிய அளவில் சமூக ஆர்வலர் பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வர வேண்டும். தமிழகத்தில் சமூக ஆர்வலர் எங்கு தாக்கப்பட்டாலும் உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து ஊழல்வாதிகளை, சமூக விரோதிகளை சட்டத்தின்படி மிக கடுமையாக தண்டிக்க வேண்டும். கரூர் சண்முகம் என்கின்ற சூழல் ஆர்வலர் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு 5 ஆண்டுகளாக தூங்கி கொண்டிருக்கின்றது. உடனடியாக தமிழக அரசு கரூர் சண்முக வழக்கில் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். சமூக ஆர்வலர் பாதிக்கப்படக்கூடிய சூழலில் சமூக ஆர்வலருடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு பாதுகாப்பாக இருந்து அவர்களுக்கான நிதி உதவி வழங்க வேண்டும். இறந்து போன சமூக ஆர்வலருடைய குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி முதல் கட்டமாக இன்றைய தினம் ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. மார்ச் 15ஆம் தேதி தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த இருக்கின்றோம். நல்வினை விஸ்வராஜ், பொதுச் செயலாளர் 10 ரூபாய் இயக்கம். இந்த நடக்கின்ற ஆர்ப்பாட்டத்தை பத்தி நமது தோழர் நல்வினை விஸ்வராஜ் அவர்களுக்கு விளக்கமாக சொன்னார். ஆனால் இது மட்டும் போதாது, இன்னும் மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்ற வழக்கறிஞர் முறையில் என்று சொல்லுகின்றார். விசில் ப்ளோயர்ஸ் ஆக்ட் 2011 ஒன்று ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு அதிலே நிறைய ஓட்ட உடைச்சலுமாக தான் இருக்கிறது. பாதுகாப்பு இல்லை, நமது சமூக ஆர்வலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அந்த பாதுகாப்பு ஏற்படும் வகையிலே ஒரு தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய போராளிகளுக்கு பாதுகாப்பு ஏற்படும் வகையிலே சட்டத்தை இயற்ற வேண்டும் என்று இதன் வாயிலாக அரசுக்கு அழுத்தத்தை கொடுக்கின்றோம். அவர்கள் உடனடியாக நடக்க வேண்டும். ஏதோ அப்பா அம்மா அண்ணன் கூப்பிட்டுக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறதுல ஆட்சி செய்துட்டு தான் நினைக்க கூடாது. நம்ம ஆட்சியாளர்கள் சட்டமன்றம் சட்டங்களை இயற்ற வேண்டிய சட்டமன்றத்துல இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறேன், 500 ரூபாய் கொடுக்கிறேன் என்று மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கின்ற சட்டங்களை தான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இல்லாம நேர்மையாகவும் உண்மையாகவும் இந்த இயற்கை பூமியை பாதுகாக்கும் சமூக ஆர்வலர்களுக்காக இதை இயற்ற வேண்டும். மேலும் ஜகபர் அலி கொலை வழக்கம் மற்றும் சண்முகம் கொலை வழக்குல அரசு அதிகாரிகள் தான் குற்றவாளிகள். சினிமாவில பார்த்திருப்பீங்க, ஒரு காவல்துறையில புகார் கொடுத்தா அந்த புகாரை யார்கிட்ட போவோம், மறுபடியும் அந்த யார் மேல புகார் கொடுத்தா அங்கேயே போவோம். சினிமாவில இன்னைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்னைக்கு கனிமவள கொள்ளையர்கள் கிட்டயே அதே கொடுத்துட்டு அவனை விட்டு கொலை செய்யும் வகையில மற்றவங்க சமூக ஆர்வலர்கள் மீது பயத்தை ஏற்படுத்தும் வகையில இது நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க இருக்க சமூக ஆர்வலர்கள் 10 ரூபாய் இயக்கம் அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து எந்த பயமும் இல்லை, தைரியமாக வாருங்கள், நாங்கள் இருக்கிறோம் என்று இன்றைக்கு அந்த அதாவது அவங்களுக்கு உறுதி கொடுக்க வகையில தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அரசு அதிகாரிகள் மீது எஃப்ஐஆர்ல அவங்க பேரை சேர்க்கணும். 174ல பர்மிஷன் இருக்கு, மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு. உடனடியா வாங்கி அதை செய்யணும். அரசா செய்யணும், காவல்துறையா செய்யணும். வெறும் பாவம் ஒரு எஸ்ஐ மட்டும் இங்க பணி நீக்கம் செய்துவிட்டு ஏமாற்றி கொண்டு இருக்க கூடாது. இந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் வெறும் டிரான்ஸ்பர் பண்ணிட்டு மீண்டும் அங்க போய் இதேதான் பண்ணுவான், எங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அப்படி இல்லாம அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்கும் வரையில நாங்கள் போராட போகிறோம், விட போகிறதுல எஃப்ஐஆர்ல அவங்க பேரை சேர்க்கணும். அப்பதான் அடுத்தவங்க இன்னும் நடக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஆட்டுடியர்களுக்கு துணை போக மாட்டார்கள் இந்த அரசு அதிகாரிகள். அதை வலியுறுத்தி தான் இந்த போராட்டம் நடந்து கொண்டது. எம்எல் ரவி, தேசிய மக்கள் சக்தி கட்சியுடைய தலைவர். காவல்துறை பாதுகாப்பு